இப்போ ராமேஸ்வரம்ங்கிறதுக்கு நாம் எல்லாம் சாதாரணமாக சொல்லக்கூடியது ராம அவதார காலத்தில் ராமபிரான் வந்து சிவனை வழிபட்ட இடம் ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் எழுந்தருளி இருக்கிற சுவாமி ராமநாத சுவாமி. அதனால் ராமேஸ்வரம் என்பது ராமர் வந்து சிவலிங்கம் பிடிச்சு வச்சு, அதுக்கு இன்னும் நிறைய கதைகள்லாம் உண்டு. சிவலிங்கம் வேணும்னு கேட்டார், ஆஞ்சநேயரை போய் உடனே ஒரு சிவலிங்கம் கொண்டு வான்னு சொன்னார். சிவலிங்கம் கொண்டு வரப்போன ஆஞ்சநேயர் வரத்துக்கு காலதாமதமாச்சு. அதனால் சீதை உடனே மணலில், அங்கிருந்த மணல்லையே ஒரு சிவலிங்கம் பிடித்து வைத்தாள். ஆஞ்சநேயர் வந்தோடனே ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த லிங்கத்தையும் அந்த பக்கம் வச்சுடுன்னு சொன்னார்னு சொல்லி இதற்கு பல கதைகள் உண்டு. இப்போ இந்த ராமேஸ்வரம்ங்கிற வார்த்தை, ராமேஸ்வரம்ங்கிற வார்த்தைக்கு எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறது? இந்த சந்தேகம் யாருக்கு வந்துதான்? நமக்கெல்லாம் இல்லை, தேவர்களுக்கு வந்தது. தேவர்களுக்கு ராமேஸ்வரம் அப்படிங்கிற அந்த பெயரை பார்த்த உடனே ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம் வந்ததுன்னா, இதை எப்படி பிரிக்கிறது இந்த வார்த்தையை? ராமனுக்கு ஈஸ்வரன்னு பிரிக்கிறதா, ராமனே ஈஸ்வரன்னு பிரிக்கிறதா? ராமனுக்கு ஈஸ்வரன்னு சொன்னால் சிவன் ஒசத்தி, ராமனுக்கு சிவன் ஈஸ்வரன் ஆயிடுறது. இல்லை ராமன்தான் ஈஸ்வரன் அப்படின்னு பிரித்தா திருமால் வசத்தின்னு ஆறுது. இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியலையே அப்படின்னு தேவர்களுக்கு சந்தேகம் வந்துதான். பெரியவா எங்கே கொண்டு போய் நிறுத்துறாருன்னு புரிகிறதா? பல நேரத்தில் இந்த தெய்வம் வசத்தியா அந்த தெய்வம் வசத்தியான்னு சந்தேகங்கள் வருதே, அந்த சந்தேகத்துக்கு இந்த வார்த்தையை எடுத்துட்டார் ராமேஸ்வரம். அதுக்கு இலக்கணம் என்ன? இந்த மாதிரி வார்த்தைகளில் பிரச்சனை வந்ததுன்னா உடனே இலக்கணத்தை தான் நம்ம தேடுவோம், வியாக்கியானத்தை தேடுவோம். சமஸ்கிருத வியாக்கியானத்தில் இதுக்கு சமாசம்னு பேர். ரெண்டு வார்த்தைகள் ஒன்றா சேரும்போது சமாசம். இதனுடைய சமாசம் இப்போ சந்தின்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த சந்தி, இது ரெண்டு சேர்ந்தா சில சமயத்தில் வார்த்தை கொஞ்சம் மாறும். ரெண்டு வார்த்தைகள் சேரும்போது அந்த சந்திப்புனால சில மாற்றங்கள் நிகழும், சில சமயத்தில் மாற்றங்கள் இல்லாமல் இருக்கும். இந்த சமாசத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தேவர்கள் கொஞ்சம் பார்க்கிறார்கள். இந்த சந்தேகத்தை யார்கிட்ட போய் கேட்கறது? சரி, பேசாமல் விஷ்ணுக்கிட்டேயே போய் கேட்கலாம். ஏன்னா என்ன இருந்தாலும் ராமன்னு ஆரம்பிக்கிறது, ராமங்கிறது யார்? விஷ்ணு தானே. அதனால் விஷ்ணுக்கிட்ட போய் முதல்ல கேட்கலாம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நமக்கு இருக்கிற சந்தேகத்தை நம்ம அவர்கிட்டயே தெளிவுபடுத்திப்போம் அப்படின்னு அவர்கள் போகிறார்கள். பார்க்கடலில் இருக்கார். பார்க்கடலை விட்டு அப்படி வெளியில் வந்து வாசலுக்கு வந்து என்னான்னு கேட்குறார். எங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் அப்படின்னார்கள். நீங்கள்லாம் ரொம்ப படித்தவர்களாச்சே, உங்களுக்கே சந்தேகமானு கேட்டாராம். இல்லை, நாங்கள் படித்ததெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது. இந்த ஒரு வார்த்தைக்கு எங்களால் சரியாக வியாக்கியானம் சொல்ல முடியல, நீங்களே சொல்லிட்டா நல்லதாக இருக்கும். எந்த பொருளில் இது வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல, கொஞ்சம் நீங்களே விளக்குங்கள். உடனே அவர் சொன்னாராம், இது தத்புருஷம், விஷ்ணு தத்புருஷம் ப்ரூதே. தத்புருஷ சமாசம்ங்கிறது என்னன்னா, இப்போ ராம ஈஸ்வர ராமேஸ்வரம் அப்படின்னு எடுத்துட்டா அந்த தத்புருஷ சமாசத்தில் எப்படி அதற்கு வியாக்கியானம் வரும் அப்படின்னு சொன்னால், ராமனுக்கு ஈஸ்வரன், ராமஸ்ய ஈஸ்வரக ராமேஸ்வரக. ராமனுக்கு ஈஸ்வரன், ராமனுக்கு தலைவன், ராமன் அந்த தலைவனை வழிபட்ட இடம். ராமஸ்ய ஈஸ்வரக ராமேஸ்வரக. இது தத்புருஷம், எனக்கு அவர்தான் ஈஸ்வரன், நான் அவரை வணங்கினேன், அதனால் எனக்கு அவர்தான் ஈஸ்வரன். இது தத்புருஷ சமாசம்னா உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ராமனுக்கும் அவர் ஈஸ்வரன். இப்போ விஷ்ணுவா நின்று பேசுகிறார், ராமனுக்கும் அவர் ஈஸ்வரன். விஷ்ணுவா இருக்கிற இந்த நிலையில் சொன்னாலும் எனக்கு அவர் ஈஸ்வரன் தான், போய்விட்டு வாருங்கள்னுட்டார். இவர்களுக்கு சமாதானம் ஆகலை. இந்த
விஷ்ணு கொஞ்சம் சாத்வீகமானவர், ரொம்ப சாத்வீகமானவர், அடக்கமானவர். அதனால தன்னை ரொம்ப அடக்கமாக வச்சுண்டு நான் கீழே, எனக்கு சிவன்தான் ஈஸ்வரன், போய்விட்டு வாருங்கள்னு சொல்லிட்டாரோ, தன்னடக்கத்தில் சொல்லிட்டாரோ. இப்போ சொன்னவர் சொல்லிட்டார், சொன்னதோடு இவர்கள் வந்திருந்தா பரவாயில்ல. பல நேரத்தில் இது நாம் எப்படி நடந்துப்போங்கிறத காட்டுறது. யாரோ ஒருத்தர் சொன்னால் அதை அப்படியே எடுத்துக்க மாட்டோம். ஒருவேளை அவர் இப்படி சொல்லியிருப்பாரோன்னு கொஞ்சம் மனிதர்களில் என்ன ஆகிடும், நல்ல வேளை தேவர்கள் போய் விஷ்ணுக்கிட்ட நீங்கள் ஒருவேளை அப்படி சொல்லியிருப்பீர்களோன்னு சொல்லலை, சொல்லியிருந்தாலும் விஷ்ணு ஏற்றுன்னு இருக்க மாட்டார், அது வேறு விஷயம். ஆனால் இது மனிதர்களில் என்ன ஆகும், ரொம்ப அடக்கத்தில் நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள்னு சொன்னால் என்ன ஆகிடும், ஓ எனக்கு ரொம்ப அடக்கமாக வேண்டாமே அந்த அடக்கம் அப்படின்னு மொத்தமாக ரிவர்ஸில் மாறும். ஒருவேளை விஷ்ணு அடக்கத்தில் தான் சொல்லியிருப்பார். தேவர்களுக்குள்ள ஒரு பெரிய டிஸ்கஷன் மாத்திரமில்லை, விஷ்ணு சாத்வீகமானவர், அதுவும் உண்மை. 3 குணங்கள் இருக்கு இல்லையா, சாத்வீகம், ராஜசம், தாமசம். இதில் விஷ்ணு சாத்வீகத்திற்கு சொந்தக்காரர். பிரம்மா ராஜசம் நிறைந்தவர். உலகத்தை அழிக்கிற சம்ஹாரகர்த்தாவாக இருக்கிற ருத்ரன் என்கிற சிவன் தாமசத்திற்கு சொந்தக்காரர். உலகத்தை அழிக்கணும்னு சொன்னால் அது கொஞ்சம் தாமசம் இருக்கணும், தமோ குணம் இருந்தால் தான் எல்லாத்தையும் அந்த பிரளய காலத்தில் சம்ஹரிக்க முடியும். ஏன் ராஜசம் பிரம்மா கிட்டன்னு சொன்னால், நேற்றுக்கு பார்த்தோமே, எது தொடங்க வேண்டும்னாலும் கொஞ்சம் அங்கே எனர்ஜி எஃபர்ட் இருக்கணும், கொஞ்சம் ராஜசம் இருக்கணும். சாத்வீகமாக உட்காந்துருந்தா நடக்காது. ஆனால் காப்பாற்றுவதற்கு சாத்வீகம் தேவை. காரணம், காப்பாற்றும் போது சில சமயத்தில் காப்பாற்றுறது அவசியம்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வரும். அந்த சமயத்தில் சாத்வீகமாக இருந்து பெரிய தண்டனையெல்லாம் கொடுக்காம காப்பாற்ற வேண்டிய அவசியம் வரும். அதனால் சாத்வீகத்திற்கு சொந்தக்காரரான விஷ்ணு பணிவினால் இப்படி சொல்லிட்டார். இப்போது சரி என்ன பண்ணுறது, இப்போ யார்கிட்ட போய் இந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுன்னு பார்த்தார்கள். நேர சிவன்கிட்டயே போவோம். வைகுந்தத்துக்கு போனோம், பார்க்கடலுக்கு வந்தார், பார்க்கடலில் இருக்காருன்னு சொன்ன உடனே பார்க்கடலுக்கு வந்தோம், பார்க்கடலில் கேட்டாச்சு. நேராக இப்போ கைலாசத்துக்கு போவோம், கைலாசத்தில் போய் அவர்கிட்ட கேட்போம். சரின்னு அங்கே போனார்கள். கைலாசத்துக்கு வாசலில் நந்திகேஸ்வரர் நின்னார். என்னான்னார், இல்லை இந்த மாதிரி எங்களுக்கு சந்தேகம். சரி உள்ளே போய் சிவபெருமான்கிட்டே கேளுங்கள் அப்படின்னு உள்ளே வழிவிட்டார். போனார்கள். அங்கே அவர் என்ன சொன்னாருங்கிறத இங்கே சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, அதை சொல்லலை. நேராக போனார்கள். என்னன்னார், எங்களுக்கு ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்க வந்திருக்கோம். என்ன சந்தேகம், இல்லை இந்த ராமேஸ்வரம்னு ஒரு வார்த்தை இருக்கே, அதுக்கு சமாசம் என்னன்னு தெரியல, அது நீங்கள் தான் எங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். அவர் சிரித்தார். சிரிச்சுட்டு சொன்னார், இதுக்கு சமாசம் அவ்வளோதானே வேணும், எழுதி வைத்து கொள்ளுங்கள், வேண்டுமானால் உங்களுக்கு சமாசம் வேணும்னா. இது பகுவ்ரிஹீம், பகுவ்ரிஹீனர். அவர் சொன்னது தத்புருஷம். பகுவ்ரிஹி அப்படின்னா அதுக்கு வீரச்சோழியம்னு ஒரு தமிழ் இலக்கண நூல் இருக்குது, அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் உண்டு. அதுக்கு பல நெல் சந்தி அப்படிம்பார்கள். பல நெல். விரிஹி அப்படின்னா நெல்லுன்னு அர்த்தம், பகுன்னா பலன்னு அர்த்தம். லிட்ரலாக அதை மாற்றி பல நெல் அப்படின்னு சொல்கிறது. இந்த பல நெல் அப்படிங்கிறச்சே ஒரு யூனிஃபார்மிட்டி செட் ஆகும். அந்த சூத்திரத்துக்குள்ளே நம்ம போக முடியாது, அதற்கான அவகாசம் இல்லை. ஒரு யூனிஃபார்மிட்டி. அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா, ராமேஸ்வரம் என்பது ராமனும் ஈஸ்வரனும், ராமன் ஈஸ்வரன் 2 பேரும் ஈக்குவல்னு சொல்லக்கூடிய வார்த்தை, அதுதான் இது பகுவ்ரிஹிம். இது எதிரா போச்சு, அவர் தத்புருஷம்னார், இவர் பகுவ்ரிஹிம்னு சொல்கிறாரு. ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கே. அவர் ஒருத்தர் கீழே ஒருத்தர் மேலேன்னார், இவர் ரெண்டும் ஈக்குவல் தான்ப்பான்னு சொல்லிட்டார். இது என்ன முரண்பாடாக இருக்கே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்லிண்டே போனார்கள். விஷ்ணு என்ன சொன்னார், விஷ்ணு தத்புருஷம் ப்ரூத்தே பகுவ்ரிஹிம் மகேஸ்வரக. அவர் இப்படி சொல்லிட்டார், இவர் இப்படி சொல்லிட்டார், எங்கே போய் கேட்கறது?
கொஞ்ச நாழி பார்த்தார்கள். அப்புறம் ஒரு பிரெயின் வேவ் வந்தது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு தானே சொல்லுகிறார்கள் மும்மூர்த்திகள்னு. இப்போ நம்ம 2 பேர்கிட்ட கேட்டுட்டோம், 3ஆவதாக ஒருத்தர் இருக்காரா இல்லையா, அவரை விட்டுட்டோமே, அவர் பேர் தானே முதல்ல இருக்குது, அவர் தானே 4 முகங்கள் கொண்டவர், அவர்கிட்ட தானே வேதங்கள்லாம் இருக்குது, அவருக்கு தானே சரஸ்வதி கட்டாட்சம் முழுசாக இருக்கும், ஏன்னா சரஸ்வதி அவர் நாக்கிலேயே உட்காந்துட்டுருக்காளா இல்லையா, அப்படின்னா அவருக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவர் தான் அறிவு ஜீவி, அவர் தான் அறிவுக்கு சொந்தக்காரர், அதனால் அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட போய் நின்னார்கள். அவர்கிட்ட போய் நின்ன உடனே அவர்கிட்டையும் இவர்கள் 2 பேரும் சொன்னதை சொல்லலை. இதில் என்ன நடந்ததுன்னா, சிவபெருமான் பகுவிரஹிம்னு சொல்கிறச்சேயே இன்னொன்னையும் சொன்னார். என்னதான் இருந்தாலும் அவர் தான் ஒசத்திங்கிறதையும் சொன்னார். விஷ்ணு தான் ஒசத்தி, அந்த ஒசத்திங்கிறத நினைவு வைத்து கொள்ளுங்கள், நான் ரொம்ப சாதாரணம்தான், அவர் தான் ஒசத்திங்கிறத நினைவு வைத்து கொள்ளுங்கள், போய்விட்டு வாருங்கள். இந்த வார்த்தையில் 2ம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அவர் ஒசத்தி, போய்விட்டு வாருங்கள். இப்போ இவர் சொல்கிறது குழப்பறது, அவர் சொல்கிறது குழப்பறது, என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு பிரம்மாட்ட வந்தார்கள். அவர்களுக்கு திருப்தி வரல. பிரம்மாட்ட வந்தோடனே பிரம்மா சொன்னார், இது கர்மதாரயம்னர். இந்த சமாசத்தில் 3ஆவது சமாசம் என்னான்னு கேட்டால் கர்மதாரயம். இந்த கர்மதாரயத்தில் என்ன வரும்னா, 2மே ஈக்குவல், கம்ப்ளீட்லி ஈக்குவல், இது வேறு அது வேறு அல்ல. இந்த ஈக்குவல்னு சொல்கிறத விட இது வேற இல்லை இது வேற இல்லைன்னு சொல்லும்போது இருக்கிறது கொஞ்சம் சட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஈக்குவல்னு சொல்கிறோம், ஈக்குவல்னு சொல்கிறதுனாலேயே இதுவும் அதுவும் ஒன்றுன்னு ஆயிடாது. இதுவும் அதுவும் ஒன்று, ஒன் அண்ட் த சேம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கர்மதாரயம். இதுவும் அதுவும் ஒன்று, இதுவும் அதுவும் வேறு வேறு அல்ல, இதுவும் அதுவும் வேறு வேறு அல்ல. ஆத்மபூஹு கர்மதாரயம். அப்பத்தான் தேவர்களுக்கு புரிஞ்சுதான், ஓஹோ 2 பேரும் ஒன்று தான், அதை பிரம்மா இப்போ நமக்கு சொல்லி இருக்கிறார் என்று தேவர்கள் புரிந்து கொண்டார்கள்னு அந்த ராமேஸ்வரம்ங்கிற ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு மகாஸ்வாமி விளக்குவார்.